நாஞ்சில் சம்பத் அவர்களை சேர்த்து கொண்டது விஜய்க்கு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பெரிய தமிழாய்ந்த அரசியல்வாதி. அவரை போல பேசுவதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை. திரு வைகோக்கும் கொஞ்சம் நினைவு தப்புது. வைகோ போல காளிமுத்து போல பேசக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டு பேசக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு பெரிய தமிழறிஞர் திரு நாஞ்சில் சம்பத், என்னுடைய பெருமைக்குரிய அண்ணன். ஆனால் அவர் இந்த சமூக வலைதளங்களுடைய ஒரு சேலஞ்சினால் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஆயிட்டார். அவர் ஏடிஎம்கேல இருந்தபோதோ, மதிமுகவில் இருந்தபோதோ, திமுகவில் இருந்தபோதோ பல சந்தர்ப்பங்களில் ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுருவார். அவருக்கு பேசும்போது இறங்கி அடித்து பேசிடுவார். அதனால் அவர் தாவேக்காக்கு ஒரு சேலஞ்சாக இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் அட்வான்டேஜாக இருக்கிறத விட சேலஞ்சாக இருப்பார் நினைக்கிறேன். அவர் பேசக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் நடத்தப்படுற விதங்கள் இதெல்லாம் சேலஞ்சாக மாறலாம். பட் ஒரு 3 மாதம் தான் கேம் அப்படிங்கிறனால சமாளிச்சிருவாங்களான்னு பார்க்கணும். அது ஏன்னா ஒரு 120 நாளுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிருப்போது, எல்லாமே முடிஞ்சிருப்போது. அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்குள்ளே சமாளித்து அவர் அப்படி பொத்துனாப்பில் பத்திரமா கொண்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் ஒரு காட்டார், அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. டக்குனு யாராவது இந்த குற்றாலம் துண்டு எடுத்து உள்ள காட்டாட்டை தடுக்கிறேன்னா தடுக்க முடியாது. அண்ணன் படக்குனது விஜயாது அஜயாது அப்படின்னு ஒரு செகண்டில் சொல்லிடுவார். அதில் அந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அந்த கட்சிக்காரங்களுடைய பொறுப்பு.